சரி சரி டென்ஷன் ஆகாத, எல்லாமே மாறும். நான் சொன்னதானே எதுக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக எல்லாமே மாறும். ஓகே சரி, என் ஹஸ்பண்ட் வராங்க, நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். என்னப்பா என்ன ட்ரை பண்ணி பாரு, என்ன மாறும், என்ன பேசிட்டு இருக்க? அதுவா, என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நல்லாவே சொல்கிறா, அவள் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, எப்போ பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் லைஃப்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னான். அதான் நான் சொன்னேன் ஹாஸ்டல் ட்ரை பண்ணி பாரு. எல்லாருமே சொன்னாங்க அதை ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே போதும்னாங்க, அவங்களே என்னன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ ஹாஸ்டல் ட்ரை பண்ணி பாருன்னு. நீ என்ன இப்படி பேசியிருக்க அவங்ககிட்ட போய்? நீனும் நானும் சந்தோஷமா இருக்க காரணம் என்ன? ஆண்டவர் தான். நம்ம என்னைக்கா சண்டை போட்டுருக்கோமா? இல்ல. சமாதான குறைவா இருந்திருக்கா? இல்ல. அப்படி என்ன நீ அவங்ககிட்ட போய் ஹாஸ்டலுக்கு போய் பாருங்க. ஆனாங்க இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன், அந்த டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே போதுமா, அப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்றது பார்த்து சொல்லுவாங்கல்ல. சரி, நான் ஒண்ணு இப்போ என்ன பத்தி முழுசா உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நான் என்ன நினைக்கிறா நீ உன் வாழ்க்கை என்ன நடக்குது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா நம்ம டேட் ஆஃப் பர்த் சொன்னாலே அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாங்களே. ஆனாலும் நீ ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்து இப்படி பேசியிருக்கவே கூடாது ரேச்சல். ஏன்னா ஆண்டவர் தான் நமக்கு சமாதானம் சந்தோஷம் எல்லாமே தருகிறாரு. அவர் நம்மளுடைய உள்ள கையில வரைஞ்சிருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னு. நாம அவருக்கு செவி கொடுக்காதனால இவ்வளவு பிரச்சனைகள். அந்த ஆஸ்ட்ரோடாக்டர் இந்த ஆஸ்ட்ரோலாஜிஸ்ட போனா சரியாகும்னா அது ஒரு மூட நம்பிக்கை, அது முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை. அதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே கூடாது. யூ ஷுட் நாட் என்கரேஜ் தட். சரிங்க, நான் பண்ணது மிஸ்டேக் தான், நான் கண்டிப்பாக அவள்கிட்ட சொல்லிடுறேன். ஆனால் இது நான் பண்ணது ஓகே மிஸ்டேக்குங்க, நான் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் ஆஸ்ட்ரோலாஜி நம்ப தானே செய்கிறாங்க. அவங்களாம் ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து வாழ்க்கை சந்தோஷம் இல்லை சமாதானம் இன்னைக்கு நம்ம மனிதர்கள் தேடி போனால் நிச்சயமா கிடைக்கவே செய்யாது. அதெல்லாம் தருகிற நம்ம படித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் கால் பண்ணி சொல்லு, சாரி நான் வந்து உனக்கு தவறான ஆலோசனை கொடுத்துட்டேன், எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சந்தோஷ சமாதானத்துக்கு காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ அவரை தேடு, நிச்சயமாக உனக்கு எனக்கு வாழ்க்கையோட எல்லா பிரச்சனையுமே மாறும். டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உன் வாழ்க்கை யாரும் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா உன்னை ஆண்டவர் முன்னாடியே ஒன்று அறிந்திருக்காரு. அவரால் தான் எல்லாத்தையும் சரி செய்ய முடியும்னு சொல்லு. கண்டிப்பாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்களும் இதை மாதிரி தவறான ஆலோசனை யாருக்காவது சொல்றீங்களா? இல்லைன்னா மற்றவங்க இப்படி தவறான சொல்லிக்கிற ஆலோசனையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இதில் எதுவாக இருந்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு தெரியாததா இந்த மனுஷன் உங்களுக்கு சொல்ல முடியும், அவருக்கு உங்களை பற்றி புரியாததா இந்த மனுஷன் உங்களை பற்றி புரிய முடியும். ஸோ இந்த மாதிரி தவற இனிமேல் செய்யாதீங்க. ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. ஆண்டவர் தான் அவங்க எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் எல்லாம் அறிந்தவர் தான். அவருடைய கரங்களை நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். God bless you all.